வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். 2028 ஏஎல் ஆன்லைன் வகுப்பு இன்று ஆரம்பிக்கப்படுகிறது. இந்த 2028 பட்ஜெட்டுக்கு நான் 3 பிரிவுகள் ஆரம்பிக்க போறேன். அதற்கு முதலாவது பிரிவு தான் இன்றைக்கு ஆரம்பமாகுது. இன்று 4ஆம் தேதி மார்ச் மாதம் 26ஆம் ஆண்டு. இன்று உங்களுக்கு அந்த வகுப்பு ஆரம்பிக்கப்படுகிறது. பட்ச் 1. உங்களுடைய டெலிகிராம் குரூப்ல சிவத் 2028 1 என்று போடப்பட்டிருக்கு. உங்களோட டெலிகிராம் போன் இருக்கிற இதுல பார்க்கலாம். நீங்க உங்களுக்கு அந்த குரூப் நோட்டிபிகேஷன்ல இருக்கு. அந்த குரூப்ல தான் உங்களுக்கான முழு தகவல்களும் அதுல வரும். சரி, இப்ப நாங்கள் அறிமுக வகுப்பாக இன்றைய வகுப்பை ஆரம்பிக்கிறோம். உங்களுடைய பேரண்ட்ஸும் இந்த வகுப்புல இன்றைக்கு பார்ப்பினும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். முதல் வகுப்பை கட்டாயம் அவையிலும் பார்ப்பினும். இன்றைக்கு அறிமுக வகுப்பு தான். என்னுடைய பாடங்கள், என்னுடைய வகுப்புகள் சம்பந்தமான சில தகவல்களை இதுல உங்களுக்கு முதல் நாள் தெரிவித்துக் கொள்ள வேணும். என்னுடைய நடைமுறைகள் எல்லாத்தையும் சொல்ல வேணும். அதை பேரண்ட்ஸும் கேட்கிறது நல்லாம். சரிதானே? நான் எனது பெயர் சிவத்திரன். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இரசாயனவியல் பட்டதாரியாக தற்போது யாழ்ப்பாணத்தில் 30 வருடங்களாக இரசாயனவியலை ஏஎலுக்கு கற்பித்துக் கொண்டிருக்கிறேன். பாடசாலையில் கற்பித்த ஆரம்ப காலம். பின்னர் இந்த தனியார் கல்வியில் ரொம்ப பிஸி ஆயினதால பாடசாலை கற்பித்தலை நிறுத்திவிட்டேன். இன்று வரைக்கும் தனியார் கல்வியாகவே என்னுடைய கோவிட்டுக்கு பிறகு என்னுடைய வகுப்புகள் அனைத்தும் ஆன்லைன் கூடாகத்தான் நடைபெற்று வருகிறது. இன்று வரையும் 30 வருடங்களாக மாணவர்களின் ஆதரவுகள் நல்லபடியாக இருப்பதால் தொடர்ந்தும் அந்த வகுப்புகளை செய்து கொண்டிருக்கிறேன். முதலாவது பட்ஜுக்கு இப்ப 4ஆம் தேதி இன்றைக்கு ஆரம்பிக்கிறோம். அடுத்த 2வது பட்ஜ் அடுத்த ஆக்களுக்கு சொல்ல விரும்பினா சொல்லிக் கொள்ளுங்க. நீங்கள் யாராவது தேவைப்படுற ஆக்களுக்கு 17ஆம் தேதி 3ஆம் மாதம் ஆரம்பிக்கப்படுகிறது. எல்லாம் டெய்லி வகுப்புகளா தான் இருக்கும். டெய்லி வகுப்பு பண்ணோன்னா நீ எங்க ஒவ்வொரு நாளும் வகுப்பான்னு யோசிக்காதீங்க. ஏன்னு சொன்னா ஒரு நாள் இந்த 7 நாள் வகுப்புகள், கிழமைக்கு 7 நாள் வகுப்பிலே ஒரு நாள் எக்ஸாம் வைக்கப்பட்டு இன்னொரு 2-3 கிழமைக்கு பிறகு எக்ஸாம் வைக்கப்பட்டு அதுக்குரிய டிஸ்கஷன் வகுப்பாக திரு மயூரன் ஆசிரியர் அவர்களால் அது நடத்தப்படும். ஒரு நாள் கிழமையில ஒரு நாள். சரியா? அது நடக்கும். மிச்சம் 6 நாள் வகுப்புல பேப்பரும் நடக்கும், தியரியும் நடக்கும். எப்ப என்றால் வகுப்பு நடக்க நீங்கள் பார்த்துக் கொள்வீங்க. சரிதான்? மிச்சம் 6 நாளும் எனக்கு தேவை. அதாவது தியரி படிப்பிக்க முடிய அது படிப்பிச்ச தியரிக்குள்ள கேள்விகள் செய்யறதுக்காக டைம் தேவைதான். உங்களுக்கான இந்த பட்ச் 1 பட்ச் 2 14ஆம் தேதி ஆரம்பிக்கக்கூடிய பட்ச் 1 பட்ச் 2க்கு தியரி படிப்பிச்சு முடிய எம்சிக்யூ பெருமளவு எம்சிக்யூகள் செய்வேன். பெருமளவான எம்சிக்யூகள் செய்து பின்னர் செகண்ட் பார்ட் வகுப்பாக 2011ஆம் ஆண்டில் இருந்து இன்று இட்டை வரை, இப்ப 2025 வரைக்கும் எக்ஸாம் இதுன்னு 2025ஆம் ஆண்டு வரைக்குமான பரீட்சை வினாக்கள் உங்களுக்கு கிளாஸ்கள்ல செய்து விடப்படும். அத வினாக்களுக்குரிய கையேடுகள் உங்களுக்கு குரூப்ல அந்த சிவத் 2028 1 என்ற குரூப்ல 2 தொடங்கினா பிறகு 2 உட்கார்றதுக்கு 2 என்ற குரூப்ல அனுப்பி வைக்கப்படும். அடுத்தது 3வது பட்ஜ் ஆரம்பிக்க இருக்கிற ஆஃப்டர் ஓஎல் ரிசல்ட்ஸ், அதுவும் கூட ஓஎல் பெறுவர்களுக்கு பின்ன. அப்ப அது பிந்தி தொடங்க 3 மாசத்துக்கு மேலே ஆகும். இப்ப பிந்தி தொடங்குறபடியா அவைக்கான கேள்விகள் வினாவுடைய வகுப்புகள் கொஞ்சம் குறைவடை. இந்த பட்ஜ் 1 2 ஒப்பிடும்போது நடைபெறுவதிலும் பார்க்க சற்று வினாக்கள் குறைவடையுடைய தியரியில எந்த குறைபாடும் இருக்காது. எல்லாமே உங்களுக்கு தவணை ஒழுங்குகளுக்கு அமைவாக பாடத்திட்டங்கள் சரியாக போய்கொண்டு இருக்கும். ஓகே தானே? டைம் டேபிள கவனித்து வைக்கும். எல்லாம் டெய்லி ஒரே டைமுக்கு நடக்கிறபடியா உங்களுக்கு அந்த மாறுபாடுகள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை.
இப்போ நீங்க பட்ச் 1க்கு வர இன்றைக்கு துவங்கி இருக்கிறோம்டா அது 8 to 9:30 டெய்லி இருக்குமன்றதை தெரிஞ்சு கொள்ளணும். அப்புறம் அடுத்து அதே மாதிரி அடுத்த டைமை பாருங்க, அடுத்த டைமோட சும்மா நோட் பண்ணி வைங்க. அதை ரிசல்ட்ஸ் பூரா இந்த தேர்ட் பட்சும் ஆரம்பிக்கப்படும். சரி, இப்போ உங்களுக்கு அது இப்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பட்ச் இருந்தா போதும் இப்போதைக்கு. சரிதானே? ரைட். இப்போ என்னுடைய வகுப்புகள் சம்பந்தமான சில நடைமுறைகள், சில திட்டங்களை பற்றி நான் உங்களுக்கு கொண்டா இன்றைக்கு பார்க்க போறேன். பேரண்ட்ஸ்ல இருந்து அதை கவனிச்சு கொள்ளத்தான் போறேன். சரிதானே? ரைட். மற்றது டைம் பங்க்சுவாலிட்டியை மெயின்டைன் பண்ணி கொள்ளுங்க. இப்போ சரியா உங்களுக்கு 8 மணிக்கு வகுப்புண்டால் 8 மணிக்கு அட்டென்ட் பண்ணுங்க. சில ஒரு 1-2 நிமிஷம் பிந்தி தொடங்கலாம். அதான் அதிகமா பிந்தாது, ஒரு நாளும் பிந்துறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. மற்ற 9:30க்கு முடியுதுன்னா 9:30 வரைக்கும் உங்களோட வகுப்புக்கு நீங்கள் ஒதுக்கி வைக்கத்தான் வேண்டும். 9:30 வரைக்கும் அது ஏழியா முடியுதுல. ஆனா பிந்தி ஒரு நாளும் முடிக்க மாட்டேன். விளங்குதா? பிந்தி முடிக்க மாட்டேன், ஏழியா முடிக்கலாம். அது சில சமயங்கள்ல நடக்கும். அதுல உள்ளுக்க முடிக்கிறதுல பிரச்சனை இல்லை தான். பிந்தி முடிச்சாதான் பிரச்சனை. பிந்தினா முடிக்க போறது. துவங்குறது 8க்கு ஷார்ப்பா ரெடியா இருக்கும். இல்ல, டைம் பங்க்சுவாலிட்டி முக்கியம். ரைட்டோ? அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, இப்ப என்னுடைய வகுப்புகளை எப்பப்ப வகுப்புகள் நிறுத்தப்படும் என்ற தகவல்கள், வகுப்பு சம்பந்தமான விடயங்கள், இன்றைக்கு வகுப்பு இல்லையா இருக்கான்ற அப்படியான விடயங்களை நீங்க அந்த குரூப்பை தான் பார்க்கணும். டெய்லி குரூப்பை பார்த்து கொள்ளும். நீங்க சிவா 2028 என்ற குரூப்ல நீங்க இருக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த குரூப்பை டெய்லி பார்க்கவும். அதுலதான் உங்களுக்கான அறிவுறுத்தல்கள் அதுலதான் பின்ன நேரையாக இருக்க போறோம். என்னன்று எத்தனை பிள்ளைகள் ஆளாளுக்கு போன் எடுத்து சொல்லி கொண்டு கேளும். அந்த டெலிகிராம் டெலிகிராம்ல குரூப் பண்ணினதுன்ற நோக்கம் ஒன்று என்னன்னு சொன்னா, டெலிகிராம்ல குரூப் பண்ணிக்க ஒரு மாணவருடைய போன் நம்பரை இன்னொரு மாணவர் பார்க்க முடியாது, எங்களை தவிர. நாங்க மட்டும்தான் எல்லாருடைய நம்பரை பார்க்கலாம். நம்மள்ட்ட போன் நம்பர் எடுக்கிறோம் தானே, இமெயில் அட்ரஸ் எடுக்கிறோம் தானே. இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய ஸ்கிரீன்ல உங்களுடைய இமெயில் போய் கொண்டிருக்கும். இப்ப நீங்க யோசிக்காதீங்க, அப்ப உங்களுடைய இமெயில் தான் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கணுமா? அவரவர்களின் இமெயில் அவர்களின் ஸ்கிரீன்ல கொடுக்க எழுதப்பட்டிருக்கும். பாருங்க, நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் எங்களுக்கு அனுப்பின இமெயில நீங்கள் பார்த்துக் கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். சரிதான்? மற்றது நான் அதிகமா கிளாஸுகள் கட் பண்ற வழக்கம் இல்லை. கிளாஸுகள் அதிகமா கட் பண்ணப்பட போவது இல்லை. பிரதான எங்களோட விசேஷ தினங்கள் இருக்கும். இப்ப தைப்பொங்கல், ஏப்ரல் நியூ இயர், மற்றது தீபாவளி, மற்றது ஹஜ் பெருநாள், நோன்பு பெருநாள், அந்த கடைசி நாட்கள். சரியா? அப்புறம் நோன்பு பெருநாள்னா 30 நாளுக்கு லீவ் விடுறே இல்லை, கடைசி நாள். சரியா? மற்றது ஹஜ் பெருநாள், மற்றது நியூ இயர், ஜனவரி 1 நியூ இயர், கிறிஸ்துமஸ், பெரிய வள்ளி, நபிகள் பிறந்த தினம் என்று சொல்லி எல்லாம் பெருமில்ல, அதுகளுக்கு மட்டும் லீவு தரப்படும். புரியுதா? மற்றும்படிக்கு அதிக அளவில் லீவுகள் இடம்பெற மாட்டாது. 7 நாளும் வகுப்பு நடைபெற்று ஒழுங்கு முறையாக பாடத்திட்டங்கள் உரிய நேரத்துக்கு வினா விடைகளும் செய்யப்பட்டு பாடத்திட்டங்கள் நிறைவுறுத்தப்படுகிறபடியாத்தான் என்னுடைய ஆன்லைன் வகுப்பு இன்று வரைக்கும் சக்சஸா போய்கொண்டு இருக்கு. புரியுதா? ரைட். அடுத்தது, இப்ப நீங்கள் எங்களோட அட்மின் நம்பரோட தொடர்பு கொண்டுதான் உங்களுடைய விவரங்களை அனுப்பியிருப்பீர்கள். என்ஐசி போட்டோ காப்பி 2 பக்கமும் கேட்கிறோம் நாங்கள். சரிதானே? அது வேற யாருக்கும் போகாது, எங்கள்கிட்ட தான் இருக்கும், பயப்பட தேவையில்லை நீங்க. மற்றபடி அட்மின் நம்பர் உங்களுக்கு தெரியும். உங்களோட அட்ல இருந்த நம்பர் பார்த்துருப்பீங்க தானே, 0086416. இதுதான் உங்களுடைய அட்மின் நம்பர். இந்த நம்பருக்கு நீங்கள் நார்மலா கால் எடுக்கலாம். வகுப்பு நேரங்களே எடுக்கலாம். இந்த அட்மின் நம்பர் தான், என்னுடைய நம்பர் இல்லை. இது அட்மின் நம்பருக்கு தேவையான தகவல்களை பெறுவதற்கு நீங்கள் கால் பண்ணி கொள்ளலாம், அல்லது டெலிகிராம்ல மெசேஜ் பண்ணி கொள்ளலாம். இந்த அட்மின் நம்பர்ல வாட்ஸ்அப் இல்லை, வைபர் இல்லை, டெலிகிராம் மட்டும், அல்லது நார்மல் கால் எடுத்து கதைச்சு கொள்ளலாம். ஏதாவது வகுப்பு சம்பந்தமான விவரங்களை நீங்கள் தெரிய வேண்டுமாக இருந்தால். மற்றது இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த பாடம் நடக்கும் போது நீங்கள் நேரடி வகுப்புகளில் பங்கு பெற்றிருக்க காலங்களில் கூட
வகுப்புல எழும்பி கேள்வி கேட்கிற நீங்களா இல்ல வகுப்புல நேர வகுப்புக்கு நடக்கும் போது டவுட்டுகள் வந்தா விட நேரம் எழுப்பி நின்று டவுட்டை மற்ற மாணவர்களுக்கு முன்னுக்கு கேட்கறது இல்லையே. இந்த வகுப்புலையும் அப்படி கேட்கிறார். அதாவது வகுப்பு நடக்கும் போது நீங்கள் என்னுடன் கதைக்க முடியாது. சரியா? 2020ஆம் ஆண்டு இந்த கிளாஸ் தொடங்கி 2026ஆம் ஆண்டு இன்னைக்கு 6 வருஷம் ஆக போகுது. சரியா? நான் நேர பிள்ளைகளை கதைக்க விடுவதில்லை. அப்ப உங்களுக்கு வகுப்பு நடக்கும் போது படிப்பித்துக் கொண்டு போகும்போது உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் பாட ரீதியாக சந்தேகங்கள் கேட்க வேணுமாக இருந்தால் தயவு செய்து மெசேஜ் பண்ணாதீங்க. மெசேஜ்களை பார்த்து 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 படிப்பிச்சு கொண்டிருக்க இயலாது. படிப்பிச்சு கொண்டு இருக்கும் போது கதைக்க விட்டு கதையை கேட்டு கேட்டும் படிப்பிச்சு கொண்டு இருக்கவும் இயலாது. எல்லாருடைய நேரத்தையும் அது வீணாக்கலாம் சில வேளை விளங்க. மற்றது நீங்கள் மெசேஜ் போட்டு டவுட்டுகளுக்கு மெசேஜ் பண்ண அதை பார்த்து பார்த்து படிப்பிச்சு கொண்டும் இருக்க இயலாது. ஸோ உங்களுக்கு படிப்பிச்சு கொண்டு போகும்போது ஒரு டவுட் ஒன்று இதை கேட்கணும் போல தோணிச்சென்றால் வகுப்பு முடிந்தவுடன் அந்த டவுட்டை நோட் பண்ணி அந்த டவுட்டுக்கு வேலை தரப்பட்ட நோட்ஸில் அதுக்குரிய இடத்தை ஃபோட்டோ பிடிச்சி டெலிகிராமில் அனுப்பி நீங்கள் வாய்ஸ் மெசேஜில் உங்களோட டவுட்டை கேளுங்க. நான் ஃப்ரீ டைம்களில் அந்த டவுட்டை பார்த்து உங்களுக்கு பர்சனலாகவே என்னுடைய குரலில் உங்களுக்கு விளக்கத்தை வாய்ஸ் மெசேஜில் போட்டு விடுவேன். கோல் பண்ணி மினக்கெடுத்த வேண்டாம். விளங்குதா? இது உங்களோட மாணவர்களுடன் தொடர்பு கொள்வதற்கென நான் ஒரு நம்பர் வச்சிருக்கிறேன். அந்த மாணவர்களுடன் தொடர்பு கொள்வதற்கென வச்சிருக்கிற நம்பர் தான் இது. கவனித்துக் கொள்ளுங்க. இந்த நம்பருக்கு டெலிகிராமில் நீங்கள் சரியா உங்களுடைய அன்றைய வகுப்பில் ஏற்பட்ட சந்தேகங்களை உலகத்தில் உள்ள சந்தேகம் எல்லாத்தையும் கொண்டு வந்து கேட்டுக்கொண்டு நிற்கிறதும் இல்லை. அப்படி ஒருத்தரோட அப்படி வழி சந்தேகங்களோட கேட்டுக்கொண்டு நான் படிப்பிச்சு கொண்டு போற விடயங்களில் ஏற்படுகின்ற சந்தேகங்களை மட்டும்தான் நீங்கள் கேட்க முடியும். சரியா? அதே இதுல கேட்டுக்கொள்ளுங்க. இந்த நம்பருக்கு டெலிகிராமில் வாய்ஸ் மெசேஜ் போட்டு கேட்டுக்கொள்ள முடியும். சரிதானே? ரைட். மற்றது இந்த நீங்கள் கட்டணங்கள் செலுத்துவது, இப்ப கட்டணங்களை செலுத்தி அட் பண்ணி வந்திருக்கிறீங்க கிளாஸுக்கு. ஒவ்வொரு மாதமும் அந்த மாசத்துக்குரிய கட்டணங்கள் முதல் மாதம் 28ஆம் தேதி அல்லது அதற்கு முன்னர், உதாரணத்துக்கு இப்போ ஒரு மே மாதத்துக்குரிய கட்டணத்தை செலுத்த போறீங்கன்னா ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி அல்லது அதற்கு முதல் நீங்கள் கட்டணங்களை செலுத்தி, மே மாதத்துக்குரிய கட்டணங்களை ஏப்ரல் 28 அதுக்கு முதல் செலுத்தி, உதாரணத்துக்கு சொல்றேன், செலுத்தி உங்களுடைய பட்டிச்சுட்டு மிஷின்ல போட்டீங்கன்னா அந்த பட்டி, இல்லை பேங்க் உள்ள போய் பே பண்ணீங்கன்னா அந்த ஸ்லிப் கொண்டு வரும். அந்த ஸ்லிப்பில் வழக்கம் போல உங்களுடைய பெயர், உங்களுடைய டெலிகிராம் ஃபோன் நம்பர், நீங்கள் எந்த பட்ச் 2028 பட்ச் 1 பட்ச் 2 பட்ச் 3 நோட் பண்ணி அதை கிளியரா போட்டோ எடுத்து இந்த அட்மின் நம்பர் இந்த டெலிகிராமுக்கு நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும். ஒவ்வொரு மாதமும் அதை செய்யும். ஒவ்வொரு மாதமும் அதுக்கு முதல் மாதம் 28ஆம் தேதி அதுக்கு முதல் நீங்கள் உங்களது கட்டணங்கள் செலுத்தப்பட்டிருந்தால் தான் செலுத்தி நீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 1ஆம் தேதிக்கு முன்னரே அந்த ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதிக்கு பே பண்ணி அந்த ரிசிப்ட் எடுத்து அனுப்பிட்டீங்கன்னு வைங்க. அப்ப மே மாதம் 1ஆம் தேதிக்கு முன்னரே உங்களுக்கு அந்த குரூப் நோட்டிபிகேஷன் வரும். என்னென்று வரும்? சிவத் 2028 மே 1, நீங்க பேட்ச் 1 இல்ல, அப்ப மே 1 வரும். அந்த குரூப் வந்த அந்த குரூப் நோட்டிபிகேஷன் வந்தா தான் நீங்க அடுத்த நாள் 1ஆம் தேதி கிளாஸுக்கு ஜாயின் பண்ண முடியும். இல்லைன்னா ஜாயின் பண்ணிடாது. பழைய மாதத்து இதுக்கெல்லாம் ஜாயின் பண்ணிடலாம். 1ஆம் தேதியில இருந்து அடிஷனலா திருப்பி புதாக்கள் மாதிரி நீங்க புதுசா ஆன்லைன் கிளாஸ் பிள்ளைகள் எனக்கு உங்களுக்கு யாரு தொடர்ந்து வர போறீங்க வர மாட்டீங்கன்னு உங்களுக்கு தெரியாது, உங்களை யாருன்னே தெரியாது. அதனால ஒவ்வொரு மாத பேமெண்ட்டும் அதுக்கு முதல் மாதம் 28ஆம் தேதி என்ன எங்களுக்கு அந்த பதிவுகளுக்கு டைம் வேணும், அதுதான் 28ன்னு சொல்றேன். அப்புறம் நீங்க 30ஆம் தேதி 31ஆம் தேதி சொன்னா என்னன்னு கேட்பீங்க. 28 சொல்றேன், எங்களுக்கு 29 30ஆம் தேதியில் எங்களுக்கு பதிகிறதுக்கு வேணும். உங்களுடைய தரவுகளை உள்வாங்கி பதிவுகளை மேற்கொண்டு குரூப்புகளை உங்களை ஆட் பண்றதுக்கு டைம் வேணும் உங்களுக்கு. அதுக்காகத்தான் 29 30ஆம் தேதியை அந்த டைமுக்காக தான் 28க்கு முதல் உங்களை பே பண்ண சொல்றோம். சரியா? அதையும் கூட வகுப்பு முடியும் வரைக்கும் அதை ஒரு நடைமுறையாக கவனித்துக் கொள்ளணும். மற்றது இந்த ஆன்லைன் கிளாஸை பொறுத்தவரையில் பிள்ளைகள் உங்களுக்கு கரண் நிற்கலாம், உங்களுக்கு புயல் அடிக்கலாம், மழை பெய்யலாம், அப்ப அந்த வகுப்புக்கு வர முடியாம போகலாம், இல்லை உங்களுக்கு காய்ச்சல் வரலாம், உங்களுக்கு விசேஷமாக எங்கேயும் போக வேண்டி வரலாம்,
கிளாஸுக்கு வரையலாம் போகலாம். அது எந்த உங்களோட தனிப்பட்ட தேவைகளுக்கெல்லாம் லீவ் எடுக்க வேண்டி வந்தால் என்னிடம் அதற்குரிய தீர்வை எதிர்பார்க்க கூடாது. நேரடி வகுப்புலேயே நீங்கள் அதுக்கு தீர்வு கிடைக்குதா உங்களுக்கு? இல்லைதான். இப்பயும் நானும் சொல்றேன், நேரடி மற்ற என்னிடம் அந்த நோட்ஸ் அனுப்புங்கோ, ரெக்கார்டிங் அனுப்புங்கோ என்றெல்லாம் கேட்கக்கூடாது. என்னிடம் அந்த வழக்கம் இல்லை. சொல்ற விளங்குதா அவர்கள்? இப்போ ஒரு நாள் வகுப்புக்கு வராம விட்டுட்டு வர முடியல, அந்த ரெக்கார்டிங் அனுப்புங்க, அந்த நோட்ஸ் அனுப்புங்கன்னு கேட்காது. நீங்க தயவு செய்து தனிப்பட்ட ரீதியில உங்களுக்கு ஏற்படும் தடங்கல்களுக்கு நான் பொறுப்பாளி அல்ல. அதுக்கு வேணுமென்றால் ஒரு தீர்வை நான் சொல்றேன். நீங்கள் உங்களோட ஒவ்வொரு பிரதேசங்களில் இருக்கின்ற, அண்மையில் உள்ள ஒவ்வொரு பிரதேசங்களில் இருக்கின்ற, இப்ப மட்டக்களப்புன்னு சொன்னா வாழைச்சேனையில் இருக்கின்ற, கோட்டமாவடியில் இருக்கின்ற உங்களுடைய நண்பர்கள், நண்பிகள், உறவுக்காரர்கள் மூலம் அவர்களை இந்த வகுப்பில் இணைத்து, நீங்கள் வேறு பிரதேசத்தில் இருந்தால் நீங்களும் இந்த வகுப்பில் இணைந்து படித்துக் கொண்டிருப்பீர்களே. ஆனால் ஒருவருக்கு தடை ஏற்படும் போது மற்றவருக்கு அந்த தடை இல்லாமல் இருக்கும் தானே. அவர் அந்த வகுப்புக்கு வந்திருப்பார் தானே. அப்ப இந்த வகுப்பில் என்ன நடந்தது என்ற ரீதியான விவரங்களை அவரிடம் கேட்டு உங்களுக்குள் ஒரு 2-3 பேர் அப்படி தொடர்பில் இருங்க. எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு யாரும் சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. ஏஎல் படிச்சு கொண்டிருக்கும் போது ஸ்கூல் லெவல்ல ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு யாரும் சொன்னா நான் நம்ப போறது இல்லை. ஸோ பேரண்ட்ஸ் மூலமோ உங்களோட சகோதரர்கள் மூலமோ வருடங்களில் உள்ள உங்களோட பட்சில் உள்ள ஆட்கள் என்னிடம் வகுப்புக்கு இணைச்சு நீங்கள் அதுல தொடர்பில் இருந்து வகுப்புல நடக்கிற விடயங்கள் உங்களுக்கு வர முடியாமல் போலாம் தானே. கரண்ட் கட் ஆகலாம், நெட்வொர்க் பிரச்சனையா இருக்கலாம், புயல் அடிக்கலாம், அடிக்கலாம், உங்களுக்கு காய்ச்சலோ கடும் உடல் சுகங்கள் ஏற்படலாம். அதுக்கெல்லாம் உங்களிடமே நீங்கள் தீர்வுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். என்னிடம் கேட்க கூட உங்களுக்கு சொல்லக்கூடாதுன்ற நோக்கத்துக்காக நான் இதை சொல்லிட்டேன். இலங்கை முழுக்க 25 மாவட்டத்தில இருந்து என்னிட வகுப்புக்கு ஆக்கள் வரி. ஒவ்வொருத்தருக்கும் பிரச்சனை வந்தா எல்லாருக்கும் நான் தீர்வு சொல்லி கொண்டு வந்தா என்ன நான் அடுத்த வேலை பார்க்கலாது. விளங்க அது வழியாக விளங்கி கொள்ளும், என்னுடைய கஷ்டத்தை விளங்கி. அப்படி இருக்க ஒவ்வொருத்தருக்கும் படிப்பிக்கிற சம்பந்தமான சந்தேகங்களுக்கு பதில் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன். இன்றைய வரைக்கும் இந்த நம்பருக்கு அவைகள் டவுட்டுகள் கேட்டுக்கொண்டுதான் இருக்கீங்க. சரியா? கால் பண்ணிடாதீங்க, என்ன கொண்டு தெரிய மாட்டேன். இந்த போன் ரெஸ்டா வந்த அப்புறம் தான் எல்லா டவுட்டுகளையும் பார்த்து நான் ரிப்ளை போடுவேன். சில அடுத்த நாளும் போடுவேன். அது உடனே எதிர்பார்க்காதீங்க. சரியா? ரைட். இப்படிதான் நடைமுறை. அப்ப தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு நீங்கள் என்னோட தீர்வு கேட்காம நீங்களாகவே அதுக்கு தீர்வை பெறக்கூடிய மாதிரி ஒரு விஷயத்தை மெயின்டைன் பண்ணி கொடுக்கும். மற்றது ஒரு ரூட்டர் வந்து கரண்ட்னா ரூட்டர் நிற்கும். உங்களோட என்ன டேட்டா உங்களோட வீடுகளில் எப்படியும் ஒரு மோட்டர் சைக்கிள் பேட்டரி ஒன்று எக்ஸ்ட்ராவா வேண்டி அதை ரூட்டருக்கு ஜாயின் பண்ணி போட்டு கிளாஸை ஜாயின் பண்ணிங்கன்னா கரண்ட் நின்றாலும் அது வேலை செய்யும். சரியா? எந்த ரூட்டருக்கும் ஒரு மோட்டர் சைக்கிள் பேட்டரியே போதுமானது. அதையும் ரெடியா வச்சிருக்கோம். மற்ற அடுத்த விஷயம் ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லி கொண்டு வரோம். சரியா? மற்றது இந்த போன்ல வச்சு கூட வகுப்புல பார்ப்பது அது உங்களுக்கும் கண்ணுக்கும் கூடாதுதான். பேரண்ட்ஸும் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, கவனிச்சு கொள்ளுங்க. போன்ல வகுப்புகளை பார்ப்பது கொஞ்சம் பிரச்சனையான விஷயம், கண்ணுக்கு பிரச்சனையான விஷயம். ஒன்று டேப்ல பார்க்கலாம், எட்ட வச்சு பார்க்கலாம், அல்லது லேப்டாப் தான் எல்லாத்திலும் சிறந்தது. ஒரு லேப்டாப்பை ஒரு டேபிள்ல வச்சு போட்டு கொப்பி பேனையெல்லாம் வச்சு ரெடியா வச்சு எழுதிட்டு எழுதி நோட்ஸ் எல்லாம் கூட நேரடி வகுப்பு மாதிரியே நோட்ஸ் சொல்ல எழுதுவீங்க. யாரும் பயப்பட தேவையில்லை. நோட்ஸ் எல்லாம் நேரடி வகுப்பில் நடக்கிற மாதிரியே சொல்ல எழுதுவீங்க. ஏதாவது படங்களுக்கு இருந்தா அதை பார்த்துக்கிறதுக்கெல்லாம் டைம் எல்லாம் விட்டு நேரடி வகுப்பு மாதிரி தான் நடக்கும். இப்படித்தான் நடக்கும். இதுதான் போர்டு. இந்த போர்டுலாம் நடக்க போகுது. இதுல எழுதிக்கிறவங்களுக்கு தெரியுதா? இதே கிளிக்கிறதுக்கு தான் பார்க்க போறீங்க. நான் கதைக்கிறவங்களுக்கு கிளிக்கிறாங்க, இப்ப எப்படி கேட்குதோ அதே போலதான் உங்களுக்கு கேட்க போகுது. இதுதான் கிளாஸ். சரிதான்? இதுல எழுதிக்கிற மாதிரி தான் தெரியும், நான் கதைக்கிற மாதிரி தான் கேட்கும். இப்படியே இருக்கும். நோட் சொல்லுவேன், நோட் சொல்ல எழுதுவீங்க, அதுக்குரிய டைம் விட்டு சொல்லுவேன். படங்கள் இருந்தால் அதுக்கு டைம் விடுவேன். எல்லாம் ஒழுங்கு முறையா நேரடி வகுப்பு போலே நடைபெறும். புரியுதா? அடுத்தது ஒவ்வொரு பேப்பர் செய்து விடும்போது அந்த பேப்பர் டியூட்டோரியல் அது கூட குரூப்புக்கு அனுப்பப்படும். சரியா? சிவா 2028 குரூப்புக்கு அனுப்பப்படும்.
நீங்கள் அதை உங்களோட உள்ள போட்டோ காப்பி கடையில ஒன்றில் போய் அந்த டியூட்டை அவர்கள் தங்களோட நம்பருக்கு ஃபோர்வர்ட் பண்ண சொல்லிவிடும். அதை ஃபோர்வர்ட் பண்ணி போட்டு அவர்களை வந்து பிரிண்ட் பண்ணி எடுத்து ரெடியா கிளாஸ்ல வச்சிருக்க வேணும். சரியா? வகுப்புல எப்ப பேப்பர் செய்வேன், இப்ப திடீர்னு சொல்லுவேன் நாளைக்கு பேப்பர் செய்யப்படும் சொல்லுவேன். அப்ப நீங்க டியூட் ரெடியா வச்சிருக்க வேணும். கொப்பியோ பேனியல் எல்லாம் ரெடியா டேபிள்ல வச்சுக்கொண்டு டைமுக்கு ரெடியா, டைமை மாறாம 8 மணிக்கு 8 மணிக்கு ரெடியா இருக்க வேணும். சரியா? அடுத்த விஷயம், சில போல எங்களை செய்தால் எதுவும் பிரச்சனைகள் வந்தா, இப்ப எங்களுக்கும் ரூட்டர் பிரச்சனை வரலாம் தானே. நாங்கள் கிளாஸ் செய்கிற நெட்வொர்க்குக்கு பிரச்சனை வரலாம், எங்களுக்கு கரண்ட் பிரச்சனை வரலாம், எங்களுக்கு புயல் மழை வந்து இன்னால எங்களை சைட்டால ப்ராப்ளம் வந்தால் அதுக்கு நான் உங்களுக்கு தீர்வு தருவேன். சொல்றாங்க அன்றைக்கு கிளாஸ் நடக்க முடியாம போனால் அப்படி என்ற தீர்வை நான் அதுக்கு தருவேன். நீங்கள் உங்களோட தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு தான் நான் சொன்னா 2-3 பேர் லிங்கில இருந்து அதை தீர்த்து கொள்ள வேண்டும். சரியா? அதை ஞாபகத்துல வச்சிருங்க. ரைட். அடுத்தது, இந்த தியரி வகுப்புகள் செய்கிறோம், பேப்பர் கிளாஸுகள் செய்கிறோம், எக்ஸாம்கள் வச்சு எக்ஸாம் வைக்கப்பட்டு ஆன்லைன் எக்ஸாம் தான். இந்த எக்ஸாம்ன்றது உங்களுக்கு இப்போ 24 hours இல்லை 12 ஹவர்ஸுக்குள்ள ஒரு 1 hour எக்ஸாம்னு சொன்னா, அந்த ஒரு மணித்தியால பேப்பர்னு சொன்னா, உங்களுக்கு காலையில் 6 மணில இருந்து ஈவினிங் 6 மணிக்குள்ள உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கிற ஒரு 1 hour செலக்ட் பண்ணி அந்த எக்ஸாமை ஓப்பன் பண்ணினீங்கன்னு சொன்னா, அது ஓப்பன் பண்ணலேருந்து 1 hour தான் நிற்கும். எப்போ ஓப்பன் பண்ணீங்களோ அதுலேருந்து 1 hour தான் நிற்கும். அந்த 12 மணி நேரத்துக்கு உள்ள எப்போ தொடங்குறீங்களோ, ஓன் பண்ணி தொடங்குறீங்களோ அதுலேருந்து 12 மணி நேரத்துக்குள்ள செய்து 1 மணி நேரத்துக்கு செய்து முடிச்சுட்டு சப்மிட் பண்ணிட வேண்டும். அந்த 12 மணி நேரமோ 24 மணி நேரமோ அது முடிஞ்சதுன்னா பிறகு வேலை செய்யாது. அதே கூட மேனேஜ் படி இவங்க படிச்சதை வச்சுக்கொண்டு அந்த கேள்விகளை அணுக வேண்டும். பிறகு டிஸ்கஷன் மைரம் சாரால செய்யப்படும் போது நீங்கள் விட்ட பிள்ளைகள் அதில் இதெல்லாம் கேள்விகளை டிஸ்கஸ் பண்ணிக்க நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சு கொள்ள வேண்டும். புரியுதா? எல்லாம் அந்த எக்ஸாம் பேப்பர் கூட இந்த குரூப்புக்கு தான் வரும். இந்த குரூப்ல வரும். நீங்கள் அதை பார்த்து உரிய இந்த குரூப்பை வழியாக கவனிச்சு கொள்ளணும். புரியுதானே? மேடம் கூட நீங்க இணைஞ்சிருக்கிற குரூப்பில் என்னுடைய டெலிகிராம் பப்ளிக் சேனல், டெலிகிராம் சேனல் இந்த லிங்க் அதுல இருக்குது. உங்களோட குரூப்ல என்னுடைய யூடியூப் சேனலும் அந்த லிங்க் உங்களோட குரூப்ல போடப்படும். அந்த யூடியூப் லிங்கை பார்த்து அதுல இருக்கிற கெமிஸ்ட்ரி சம்பந்தமான விடயங்களை நீங்கள் படிச்சு முடிய பார்த்தீங்கன்னா கூட விளாங்க. படிக்க முதல் பார்க்காம படிச்ச அப்புறம் அந்த விஷயம் படிச்ச அப்புறம் அந்த அதுல இருக்கிற யூடியூப்ல இருக்கிறதுல பார்க்கக்கூடியதாகவும் இருக்கும். அப்ப யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வையுங்கோ. யூடியூப் லிங்க அந்த டெலிகிராம் லிங்கையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கொள்ள வேண்டும். புரியுதா? மற்றது கெமிஸ்ட்ரி சம்பந்தமாக சில விஷயங்களை கதைப்போம். என்னன்னு சொன்னா, கெமிஸ்ட்ரியோட பிரதான பிரிவுகள் புரியுதா? என்னன்னு சொன்னா, பொது ரசாயனம் என்று ஒரு பகுதி, பொது இரசாயனம். சரியா? அதாவது ஆங்கிலத்தில் ஜெனரல் கெமிஸ்ட்ரி என்ற ஆங்கில பேர் கட்டாயம் பாவிப்பினும் எல்லாரும். என்ன ஜெனரல் கெமிஸ்ட்ரி என்று வருது. அடுத்ததாக இரசாயன கணிப்புகள். சரியா? கெமிக்கல் கல்குலேஷன். சரியா? கல்குலேஷன். சரியோ? இரசாயன கணிப்புகள். அடுத்தது மூன்றாவதாக அசேதன ரசாயனம். இரண்டாவது இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. அடுத்து சேதன ரசாயனம். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி.
சரியா? 5 பௌதீக ரசாயனம். பௌதீக இரசாயனம் என்னது? பிசிக்கல் கெமிஸ்ட்ரி. 6வது கைத்தொழில். கைத்தொழில் அண்ட் சூழல். சூழல் இரசாயனம். சரியா? இண்டஸ்ட்ரியல் அண்ட் என்வயர்மெண்டல். சூழல் என்வயர்மெண்டல். கெமிஸ்ட்ரி. சரியா? என்வயர்மெண்டல் கெமிஸ்ட்ரி. இதுதான் உங்களுடைய இரசாயனத்தின் பெரும்பிரிவுகள். நீங்க படிக்க போற கெமிஸ்ட்ரியில பெரும்பிரிவுகள். எங்கேயாவது சுமார் நோட்ஸ் இந்த பின்பக்கத்தில் எங்கேயாவது சுமார் நோட் பண்ணி வைங்கள். நீங்க இப்ப புதாக்கள் தானே, அப்ப உங்களுக்கு புதுசா தானே இருக்கும். சோ கெமிஸ்ட்ரியில பெரும்பிரிவுகள் இவ்வளவு தான். சரியா? பொது ரசாயனம் இவ்வளவும். சரியா? நோட் பண்ணுங்க. இந்த பின்பக்கம் அப்படி எங்கேயாவது நோட் பண்றதானே. நோட் பண்ணுங்க. சரியா? ஓகேயா? பொது ரசாயனம் ஜெனரல் கெமிஸ்ட்ரி, இரசாயன கணிப்புகள் கெமிக்கல் கால்குலேஷன்ஸ், அசேதன ரசாயனம் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, சேதன ரசாயனம் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, பௌதிக ரசாயனம் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி, கைத்தொழில் அண்ட் சூழல் ரசாயனம் இண்டஸ்ட்ரியல் அண்ட் என்வயர்மெண்டல் கெமிஸ்ட்ரி. இப்ப எங்களுடைய இந்த பாடத்திட்டம் முழுவதும் 14 அலகுகளாக பிரிக்கப்பட்டு 6 தவணைகளுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய பாடத்திட்டம் கெமிஸ்ட்ரி இரசாயனவியல் பாடத்திட்டம் 14 அலகுகளாக பிரிக்கப்பட்டு 6 தவணைகளாகவும் பிரிக்கப்பட்டு அந்த 14 அலகும் 6 தவணைகளுக்குள்ளேயும் பிரிச்சு போட்டிருக்கிறோம். நாங்க படிக்க போறது யூனிட்ஸ் அலகுகள் சொல்றேன். அந்த யூனிட் 1 தொடங்கி 14 வரையும் அதே ஓர்டர்ல தான் எங்களுடைய பாடத்திட்டம் இருக்கு. 1வது 2வது 3வது 4வது 5வது 6வது 7வது 8வது அப்படித்தான் 14 வரைக்கும் எங்களுடைய பாடத்திட்டம் இருக்கு. இந்த ஜெனரல் கெமிஸ்ட்ரி என்பது உங்களுக்கு யூனிட் 1 and 2 இருக்கு. யூனிட் 1ம் 2ம் ஜெனரல் கெமிஸ்ட்ரிக்கு இருக்கு. இந்த கெமிக்கல் கால்குலேஷன் இருக்குது, இது யூனிட் 3 இருக்கு. சரியா? மனித பௌதிக ரசாயனத்துக்குள்ள யூனிட் 4 இருக்குது, 5 இருக்குது. சரியா?
5. அடுத்தது 11, 12, 30. இவ்வளவும் பௌதிக ரசாயனத்திலே இருக்கு. அப்ப யூனிட் 1 ஸ்டார்ட்ல 1ல துவங்குவோம். 2 அடுத்த கிளாஸ் துவங்கிடுவோம். அடுத்த கிளாஸ் என்ன நாளைக்கு தானே, நாளைக்கு துவங்கிடுவோம். சரியா? 1, 2, அப்புறம் இந்த 3, இந்த 3, அப்புறம் இந்த 4, இந்த 5, அப்புறம் இந்த இன்ஆர்கானிக் இருக்குது. இது யூனிட் 6. சரியா? இந்த ஆர்கானிக் இருக்குது யூனிட் 7, 8, 9, 10. சரியா? அப்ப படிக்கிற ஓர்டரை பாருங்க. 1, 2, 3, அப்புறம் இங்க இருக்கு 4 and 5. சரியா? அப்புறம் 6, 7, 8, 9, 10, அப்புறம் 11, 12, 13, கடைசியா இது 14. இது 14. சரிதானே? இதுதான் உங்களுடைய பாடத்திட்டம். இந்த பிரிவுகள், இந்த பிசிக்கல் கெமிஸ்ட்ரி இந்த ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. அதை இப்போ படிக்க பார்க்கணும் தானே. இப்ப என்ன அவசரம், என்ன படிக்க பார்க்கலாம். அப்ப இந்த யூனிட் இருக்கா நோட் பண்ணி வைங்க பிள்ளைகள். இப்படி பிள்ளைகள் 7 நாளும் வகுப்படுத்துறபடியாத்தான் பாடத்திட்டங்கள் எல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லாம உரிய நேரத்துக்கு ஏராளம் கேள்விகளோட செய்துவிடக்கூடியதா இருக்குது. என்னால 7 நாளும் நடக்குதுன்னு சொல்லி என்ன வீட்டுல இருந்து தானே படிக்கிறீங்க. வெளிக்கிட்டு போகணும் வரணும்ன்ற பிரச்சனை இல்லை தானே. அப்ப வீட்டுல இருந்து பார்க்கலாம் தானே. ஒரு நாளும் 1.5 மணி நேரம் ஒதுக்கி வச்சீங்கன்னா சரி, அவ்வளவுதான். வீட்டுல இருக்கிறவங்களுக்கு பார்க்கறதுக்கு என்ன பிரச்சனை? பேரண்ட்ஸ் இதுக்குரிய வசதிகளை உங்கள் பிள்ளைகளுக்கு செய்து கொடுக்க வேணும். ரூட்டர், தெளிவான நெட்வொர்க் இருக்க வேண்டும். போன்ல பார்க்கறது கஷ்டம் என்றால் லேப்டாப் வாங்கி கொடுக்க வேண்டும். இப்படியான இதில் பேரண்ட்ஸ் கவனிச்சு கொள்ள வேண்டும். அதுதான் நான் பேரண்ட்ஸும் இதை கேட்கறது நல்லதுன்னு யோசிச்சேன் நான். என்ன ஓகேயா? எழுதிட்டீங்களா? சரி. மற்றது பெரும்பாலான சில மாணவர்கள் என்னிடம் அனுமதி எடுத்து வரும்போது எழுத்தமானமாக விளம்பரத்தை பார்த்து, பேஸ்புக்கில் விளம்பரங்கள் போடுறாங்க, அந்த விளம்பரத்தை பார்த்து சும்மா சேர்ந்திருக்க கூடும். எதுக்கும் உங்கள் மாவட்டங்களில் ஏற்கனவே என்னிடம் என்னுடைய ஆன்லைன் கிளாஸிலே படித்த மாணவர்கள் இருப்பார்கள். உங்க மாவட்டங்களில் இருப்பார்கள், உங்க பாடசாலைகள் இருப்பார்கள். சிலவளவு வழியில சொல்லாம இருப்பீங்க. சரியா? நீங்களா விசாரிச்சு சிலவளவு அதே பச்சாக்களுக்கு சொல்ல மாட்டீங்க. என்னிடம் படித்து கொண்டு இருக்கிறதோ அதே பச்சாக்களுக்கு சொல்லாம இருக்கிற எல்லாரும் படியுங்க, பயன்பெறுங்க. சரியா? அப்ப நான் என்ன சொல்ல வந்தேன்டா, யாராவது என்னை பற்றி தெரியாம வந்து சேர்ந்திருந்தா விசாரிங்க. இருக்கா விசாரிச்சு இவர்கிட்ட போறேன், எப்படி நடைமுறை இவர்கிட்ட எப்படி இருக்கு, ஒழுங்கா படிப்பிச்சு முடிப்பாரா, பாடங்கள் விளங்குமா, அந்த விவரங்களை நானே சொல்றது அழகு இல்லை. நீங்க ஏற்கனவே படிச்சு முடிச்ச ஆட்கள்கிட்ட விசாரிச்சு தெரிஞ்சு கொண்டு இந்த என்னுடைய வகுப்புக்கு வாரதான் நானும் விரும்புறேன். எழுந்தமானமா வந்து ஏதோ ஒரு கிளாஸ் நடக்குதான் போவோம்னு நினைச்சு கொண்டு வராம, சரியா, நீங்கள் வேற இடங்கள்ல விசாரிச்சு போட்டு தான் நான் கூட விரும்புறேன். அதுதான் நிலையா இருப்பீங்க, நிலையா தொடர்ந்து படிப்பீங்க. இந்த டைம் கடைசி காலைக்கு இதே டைம்ல தான் நடக்க போகுது. உங்களுக்கு இறுதியா ஃபைனல் எக்ஸாம் எப்ப 2028ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஃபைனல் எக்ஸாம் வரைக்கும் இந்த டைமில் தான் நடந்து கொண்டே இருக்கும். டைம் மாற்றப்பட மாட்டாது, அதையும் தெரிஞ்சு கொள்ளுங்கோ. அப்படி டைம் சூட்டபிள் இல்லைன்னா பட்ச் 2க்கு வாங்கோ, பட்ச் 2 சூட்டபிள் இல்லைன்னா பட்ச் 3க்கு வாங்கோ. ஆனா இதுக்கு கேள்விகள் குறையும். ஏன்னா 3 மாசத்துக்கு 3-4 மாசத்துக்கு பிறகுதான் துவங்க போறோம். அதால கேள்விகள் மட்டும் குறையும் மொழிய கேள்விகள் நடக்கும். கொஞ்சம் பிற்கால கேள்விகள் கட்டாயம் பார்ப்போம். செகண்ட் பார்ட் கேள்விகள் எம்சிக்யூ கணக்கு கேள்வி பார்ப்பேன். செகண்ட் பார்ட் கேள்விகள் வந்து பார்க்கல 2011ஆம் ஆண்டுக்கு பிறகு பார்ப்பேன். இந்த பட்ச் 1 பட்ச் 2 இதுக்கு 2019ஆம் ஆண்டுக்கு பிறகு பார்ப்பேன். அப்படி கொஞ்சம் கேள்வி குறையும்.
2011 இருந்து இறுதி வரை 2025 வரைக்கும், இது 2019 இருந்து 2025 வரைக்கும், அப்படி கொஞ்சம் கேள்விகள் குறைக்கப்படும். இவ்வளவு வேற பிரச்சனை, தியரியில் ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லாம் ஒரே மாதிரி தான் நடக்கும். அது மாதிரி தான் நடக்கும். புரியுதா? விளங்கிச்சா? 1.5 மணித்தியால வகுப்பு விளங்குதானே? 1 மணித்தியால வகுப்புக்கு வரக்கூடியதா ரெடியா நீங்க இருக்க வேணும். அப்ப சரி, மற்றது வேற இனி நாங்கள் பாடத்தை ஆரம்பிக்கிற இடம் சொல்ல வேண்டிய தகவல்கள் எல்லாம் சொல்லிட்டேன். இனி எதுவும் சொல்ல இருந்தா வகுப்பு நடக்க கதை தானே, வகுப்பு நடக்க கதைத்தி கொள்ளுவோம். சரி, அப்ப இனி நாங்கள் அடுத்த வகுப்பில உங்களை சந்திப்போம் பாடத்தோட. மற்ற இந்த முதல் நாள் நான் பாடம் எடுக்க இல்லை, பாடம் துவங்க இல்லை, நாளைக்கு தான் துவங்க போறேன். என்ன மாணவர்கள் இன்றைக்கும் வந்து கொண்டிருக்கணும், வகுப்பு தொடங்கினா அப்புறம் அட்மின் மேட்ச் வேலை செய்து கொண்டிருக்கணும். அப்ப அவையில் இன்றைக்கு நடந்தோன்னு தெரியாது. சரிதானே? ரைட், நாங்கள் அடுத்த கிளாஸ்ல பாடத்தோட உங்களை சந்திக்கிறேன். பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.